ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் இருக்க பிளேஸில் எந்த பொருள் எடுத்தாலும் 135 தாங்க. ரொம்ப ரொம்ப 135க்கு ரொம்ப வர்த்துன்னே சொல்லாங்க. பார்க்க எல்லாமே சூப்பராக நல்லா இருந்தது. எந்த இடத்துல நானும் நிறையா இந்த மாதிரி பொருள் போட்டிருக்க இடத்துலலாம் போய் பார்த்துருக்கேன். 160 150 இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் 135க்குங்க ரொம்ப வர்த்துன்னே நான் சொல்லுவேன். எல்லா பொருளும் இருந்துச்சுங்க. எலக்ட்ரிக் பொருள், நம்மளுக்கு கிச்சன் ஐட்டம்ஸு, ஸ்டோரேஜ் பாக்ஸு, பக்கெட்டு, பேசன், இந்த மாதிரி எல்லா பொருளும் இருந்ததுங்க. ஹேண்ட்பேக்கு, செப்பல், ஷூ, லைட்ஸு, அந்த ராந்தல் லைட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எல்லா பொருளும் இருந்ததுங்க. நல்லா செம்ம சூப்பராக இருந்தது. செப்பல் எல்லாமே 135 தாங்க. மேட்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து பொருட்கள், மளிகை பொருட்கள் மட்டும் இல்லாமல் மற்றபடிக்கு வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அத்தனை பொருட்களும் இருந்ததுங்க. நல்லா இருந்தது. 135க்கு பரவாயில்ல, வர்த்து தான் சொல்லலாம். ரொம்ப குவாலிட்டியாக எதிர்பார்க்க முடியாது. அந்த பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இந்த பாக்ஸு, ஸ்டோரேஜ் பாக்ஸு, அப்புறம் அந்த செப்பல், பக்கெட்டு, பேசன், அதெல்லாம் 135க்கு வர்த்துன்னு தாங்க சொல்லலாம். அந்த தம்பி பார்த்திங்களா, அங்கேயும் இங்கேயும் சேட்டை பிடிச்ச பையன், இந்த ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃப்ரூட்ஸ் பவுல் தாங்க நான் ஒன்று எடுத்திருந்தேன். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. அப்புறம் வெஜிடபிள் சாப்பரும் பார்த்திங்கன்னா 135 தான். அதே நம்ம போய் கடையிலலாம் வாங்கினோம்னாக்கா எப்படியும் 170 185 இந்த மாதிரி தாங்க. அப்புறம் வேஸ்ட்டு போட்டு வைக்கிற டஸ்ட்பின் பார்த்திங்களா, அதுவும் 80 ருபீஸ்லேருந்தே இருந்தது. எல்லா பொருளும் 135 எல்லா பொருளும் கிடையாதுங்க. நம்ம பொருளுக்கு தகுந்த மாதிரி தான். குட்டி குட்டி பொருளாக இருந்தால் அதுக்கு தனியாக ரேட்டு தான். 60 80 100 இந்த மாதிரிலாம் இருந்தது. நம்ம பார்த்து எடுக்கிறது. வாட்டர் பாட்டிலெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப மாடர்னாக அழகழகாக இருந்ததுங்க. எந்த பாட்டில் எடுக்கிறது, எந்த பொருள் எடுக்கிறது, எந்த பொருள் எடுக்கக்கூடாதுன்னே தெரியல. எந்த பொருள் பார்த்தாலையும் ஆசையாக இருக்குது. சரி, நம்ம தான் ஆசைப்பட்டதை வாங்க முடியாது, வீட்டில் விட மாட்டாங்களே. நம்மக்கிட்டேன்னு பணம் இருந்தால் நம்ம நினச்சதை வாங்குவோம். நம்ம தான் அப்படி இல்லையே. அதனால் சரி போய் எப்படியோ இதோட 2 டைம்ஸ் ஆச்சு. நாங்கள் போயிட்டு அதிகமாக வாங்கல, ஏதோ 1 2 பொருள் வாங்கிட்டு வரோம். இங்கே பார்த்திங்களா, குட்டீஸ்க்கு தண்ணி வாட்டர் பாட்டில் குடித்து நம்ம தண்ணியெல்லாம் வச்சுருப்போம்ல வீட்டில், அந்த மாதிரி அவங்களுக்கும் குட்டியாக மினி வாட்டர் பாட்டில்னே சொல்லலாங்க. அது இந்த சுவிட்ச் பாக்ஸ் முதலாவது 135 தாங்க. எல்லாம் நல்லா இருந்தது. பில்லோஸு எல்லாம் இருந்தது. மினி டியூப்லைட் பார்த்திங்களா, குட்டி மினி டியூப்லைட்டு அழகாக தான் இருந்தது. நம்ம எங்கே அந்த வீட்டில் எங்கே நம்ம போடுறது, பார்க்குறது எல்லாமே இது வாங்கலாம். இந்த கிளிப்பு பாக்ஸ் மட்டும்தாங்க வாங்கினேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல குவாலிட்டி நல்லா இருந்ததுங்க. எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப வீட்டில் இருந்தாலும் சரி ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பாக்ஸுக்கும் அந்த கிளிப்பு போட்டு வச்சுருந்ததுக்கும் அதுக்கும் குவாலிட்டியும் சரிங்க, நல்லா இருந்தது. ஒரு பேன் ஒன்று எடுத்தேன். அப்புறம் சீலிங் பேக் இருக்குது. அது சரி இருந்தாலும் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக இன்னொரு பேக்கும் எடுத்துட்டேன். தம்பி பார்த்திங்கன்னா ரொம்ப அங்கேயும் இங்கேயும் இந்த அடியில் ஸ்டாண்டர்டில் அந்த ஸ்டாண்டர்டிலேருந்து ஓடிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் அவனை பார்த்துக்கிறதுக்கு கடையில் பொருள் பார்க்குறதுக்கே டைம் இல்லை. எங்கடா ஓடிடுவான்னு சொல்லிவிட்டு அவனை பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். இந்த ஸ்டாச்சுலேருந்து எல்லாமே இங்கே கிஃப்ட் ஐட்டம்ஸும் இருக்குது. ஜாமெட்ரி பாக்ஸ்லேருந்து எல்லாம் இருந்தது. நல்லாயிருக்கு. மாப்பிலேருந்து எல்லாமே நல்லா இருந்தது. சரி, நாங்களும் அந்த 2 3 பொருள் வாங்கிட்டு சரி இதுக்கு மேலே தம்பி விட்டு ஆங்கார் பண்ணிகிட்டே இருப்பான்ட்டு பில் போட்டு வாங்கியாச்சுங்க. பார்த்தீங்களா, எங்களுக்கு முன்னாடி வண்டியில் போய் சார் முன்னாடி நிற்கிறாங்க. அவ்வளோதாங்க. இந்த குட்டி மினி விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய், டாட்டா.